முருகப்பெருமானோட 7வது படை வீடு எங்க இருக்குன்னு தெரியுமா? கோயம்புத்தூர் மாவட்டத்தில் இருக்க மருதமலை முருகன் கோவில தான் பக்தர்கள் முருகப்பெருமானோட 7வது படை வீடாக நம்புறாங்க. மருதமலை மாமணியே முருகையாவுக்கு வர ஏப்ரல் 4ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காலை 8:30 மணிக்கு மேல் 9:30 மணிக்குள் கும்பாபிஷேகம் நடக்க இருக்கு. மருதமலையில இருக்க குகையில பாம்பாட்டி சித்தர் சந்நிதி இருக்கு. இந்த சந்நிதியில இருக்க பாறையில நாக வடிவம் காணப்படுது. இந்த நாகத்தோட வடிவத்துல தான் முருகப்பெருமான் பாம்பாட்டி சித்தருக்கு காட்சி தந்ததாக தலபுராணம் சொல்லுது. அர்த்தஜாம வேளையில பாம்பாட்டி சித்தர் முருகப்பெருமானுக்கு பூஜை செய்வதாக ஐதீகம். இதை நிரூபிக்கிற வகையில தினந்தோறும் பாம்பாட்டி சித்தருக்கு பக்கத்துல ஒரு பாத்திரத்துல பால் ஊத்தி வச்சுட்டு போவாங்க. அடுத்த நாள் வந்து பாக்குறப்ப அந்த பாத்திரத்துல இருந்த பால் குறைந்து காணப்படுவது அதிசயத்திலும் அதிசயம். இந்த பாலை கொண்டுதான் பாம்பாட்டி சித்தர் முருகப்பெருமானுக்கு பூஜை செய்யறாரு அப்படின்னு நம்பப்படுது. மருத மரங்கள் அதிகம் நிறைந்தனால இந்த மலைக்கு மருதமலை அப்படிங்கிற பெயர் வந்துச்சு. நோய் தீர்க்கின்ற மூலிகைகளை கொண்டதுமான மலையில் அருள்பவர் அப்படிங்கறனால இங்க இருக்க முருகப்பெருமானுக்கு மருதாச்சலமூர்த்தி அப்படிங்கிற பெயர் வந்தது. குசுத்துவராஜன் அப்படிங்கிற மன்னன் பேரூர் சிவபெருமானை வழிபட்டு 2 பெண் குழந்தைகளை பெற்றெடுத்தார். பிறகு சிவபெருமானின் உத்தரவுப்படி மருதமலையானை வழிபட்டு ஒரு ஆண் குழந்தையையும் பெற்றெடுத்தார் அப்படின்னு பேரூர் புராணம் சொல்லுது. குழந்தை பேறு அளிக்கும் பரிகார தலமாகவும் மருதமலை கோவில் திகழ்கின்றது. கிட்டத்தட்ட 1200 ஆண்டுகள் பழமையான தலம் இது. அருணகிரிநாதரால் பாடப்பெற்ற தலமும் இது.